ஞானக்கூத்தனும் நவீன தமிழ் கவிதையும் என்கின்ற உரை நிகழ்த்துவதற்காக ஆர் ராஜகோபாலன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். உங்கள் கைத்தட்டல்களோடு ஐயா அவர்களை உரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கின்றேன். வந்த சூழல். இரண்டாவது பகுதி அவருடைய கவிதைகளை பற்றிய ஒரு பொது மதிப்பீடு. மூன்றாவது ஞானக்கூத்தன் என்னும் மாமனிதர், அவரை பற்றி. உபநிடதங்களை தமிழில் மொழிபெயர்க்க பாரதியை அரவிந்தர் பணித்திருந்த பின்னணியில் அரவிந்தரின் உந்துதலாலும் தாகூரை அடியொற்றியுமே பாரதி வசன கவிதைகளை எழுதினார். பாரதியின் வசன கவிதைகளில் தனக்கு பொருந்திய நடையில் தன்னளவில் முழுமையான உலகை காட்டுகிறார். வேறு ஒரு பரிமாணத்தில் பிரவேசிக்கிறார் என்றே கொள்ள வேண்டும். இந்த உலகில் ஆர்ப்பாட்டம் இல்லை, அடக்கமே இருக்கிறது. ஆவேசம் இல்லை, அமைதி இருக்கிறது. மனிதனின் பிரச்சனைகள் இன்னமும் ஆராயப்படுகின்றன. தெளிவு வேட்கை பற்றி இதுவரை எழுதி வந்த பாரதி வசன கவிதையில் இப்போது என் உள்ளத்திலே தெளிவு நிலவு விடுகின்றது, இது எனக்கு போதும் என்று கூறுகிறார். இது ஞானக்கூத்தன் எழுதின வரிகள். வெர்ஸ் லிபரே என்னும் திறந்த கவிதைகளாக பாரதியின் வசன கவிதைகளை கொள்ள முடியாவிட்டாலும் அதன் முதல் புள்ளியாக கொள்ளலாம். நா பிச்சமூர்த்திக்கும் சீமணிக்கும் அவரே வழியமைத்து கொடுப்பதாகவும் கொள்ளலாம். பாரதிதாசனுக்கு பிறகு இடைவெளி ஏற்பட்டிருந்த காலத்தில் யாப்பு என்னும் தலையிலிருந்து விலகி லகுவான கவிதைகளுக்கான தருணம் இது என கானாசு குறிப்பிட்டு அதற்கு புதுக்கவிதை என்று பெயரிடலாம் என கூறியிருந்தார். பாரதிதாசனின் கருத்துப்பள்ளியை சேர்ந்த வானம்பாடி கவிஞர்கள் சமஸ்கிருத கலப்பம். பாரதிதாசனை இதை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். சோசியலிச கோடங்களையும் உடைய கவிதைகளையே வெளியிட்டனர். வானம்பாடியின் பங்களிப்பாக தலைநகர் சென்னையை தவிர வேறு இடங்களிலிருந்து வரும் கவிதைகளும் ஐக்கிய அமெரிக்காவின் சிகாகோ மாதிரி தமிழகத்தில் பரவலாக அறியப்பட வழிவகுத்தது. சீசு செல்லப்பாவின் எழுத்து 1959, அவர் வெளியிட்ட புதுக்குறள்கள் 1962 தொகுப்பு ஆகியவை நவீன கவிதையின் முக்கிய புள்ளிகளாகும். சுதந்திர இந்தியாவின் வாழ்வியல் சிக்கல்கள், ஆங்கில மேற்கத்திய நவீன இலக்கிய கோட்பாடுகளின் தாக்கம் இவைகளில் வெளிப்படையாக தெரிந்தன. நா பிச்சமூர்த்தியின் பெட்டிக்கடை நாராயணன், சீமணியின் நரகம் இவற்றுக்கு சரியான சான்றுகளாகும். கானாசு இசையை தவிர்த்த கவிதைகளை எழுதினார். தமிழ் இலக்கியம், சமஸ்கிருத கோட்பாடுகள், மேற்கத்திய இலக்கிய அறிஞர்கள் பற்ற தெளிவான பார்வை இவை அனைத்தும் இணைந்த நோக்கு கொண்ட முதல் விமர்சகர் கானாசு. வாழ்வின் முரண், உறவுமுறை சுக்கல்கள், அங்கதமும் நகைச்சுவையும் கலந்து உரைநடை கவிதைகளாக அளித்தார். நகுலன் தமிழின் அநேர் இலக்கியத்தின் முன்னோடி. கூர்மையான மொழி பிரயோகம், வார்த்தைகளை உடைத்தல், அதிர்ச்சியூட்டும் வெளிப்பாடுகளுடன் அவருடைய கலிகள் வெளிவந்ததாக கூறலாம். ஞானக்கூத்தன் இவர்களுக்கு பின் எழுத வந்தவர். ஆழமான தமிழ் இலக்கிய பயிற்சி சங்ககாலம் தொட்டு தொல்காப்பியர், கம்பன், இளங்கோ தொடர்ந்து பாரதி சமகால கவிதைகள் அனைத்திலும் கரை கண்டவர். சமஸ்கிருத இலக்கிய கோட்பாடுகளில் திளைத்து எழுந்தவர். மேற்கத்திய இலக்கிய கோட்பாடுகளில் தேர்ந்த பயிற்சியும் கொண்டவர். முந்தைய கவிஞர்களின் இறுக்கம் தொடர்ந்து எளிமையான வார்த்தை பிரயோகம், நேரடி பேச்சுக்கு நெருக்கமான நடை, மெல்லிய ஆனால் தீர்க்கமான இசையுடன் கூடிய கவிதைகளாகும் இவருடையவை. அனைத்து நவீன பின்னவீன கூறுகளையும் அவருடைய கவிதைகளில் இனம் காண முடியும். சூரியனின் கீழுள்ள அனைத்து பொருட்களும் கவிதைக்குரிய கருப்பொருளாக கொள்ள வேண்டும் என கருத்துடையவர். சாதாரணமான நிகழ்வுகளும் அவரிடம் பண்பட்டு ஏதோ தீவிரமான ஒன்றை குறிப்பதாகவே அமையும். கட்டடபரையரின் பிரகடன கவிதையில் வெகுஜன பத்திரிகை நிலைக்கு எதிரான போர்க்கொடி உயர்த்தியவர் ஞானக்கூத்தன். அன்றைய நிலையை தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது மகா கணபதியின் இந்த கவிதை. கூர் கேட்கும் சீர்தலையும் நீர் கேட்கும் வார்முலையும் இனி இல்லை, இனி இல்லை, இனி இல்லை. செந்தமிழ் கவிதையிலே சோறு கேட்கும், மேலுக்கு துணி கேட்கும், இருக்க வீடு கேட்கும், சும்மா இல்லை செய்ய ஒரு வேலையும் கேட்கும், உனக்கெப்படியோ எனக்கும் அப்படியே என நீதி கேட்கும். இந்த குரல் காது கேட்காது போனவர்களை தோல் தட்டி கேட்கும் தன் உரிமைகளை.
சீருண்டு தலையில்லை, அடியுண்டு வழியில்லை, வரியுண்டு நாம் நலமாக, கவிதை தமிழில் ஒரு கை. இது மகா கணபதியுடைய கவிதை. ஞானக்கூத்தன் சமகால கவிஞர்களாக பிரமிழ், வசுவையா, டி.எஸ். வேணுகோபாலன், எஸ். வைத்தீஸ்வரன், ஹரி சீனிவாசன் ஆகியவர்களை கூறலாம். ஒரு புதிய பாதையை தமிழின் நவீன கவிதைக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் ஞானக்கூத்தன். ஞானக்கூத்தனுக்கு பின் கால அளவில் தேவதச்சன், கலாப்ரியா, ஆத்மானம், விக்ரமாதித்தன் போன்ற சிறந்த கவிஞர்கள் உருவானார்கள். தொடர்ந்து மனுஷபுத்திரன் தொடங்கி பல கவிஞர்கள் தங்கள் கவிதைகளை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எண்ணற்ற கவிதைகளை ஊக்குவித்த அவர் முன்னின்று நடத்திய இதழ் மூலம் மட்டுமே 52 கவிஞர்கள் தங்கள் முதல் கவிதைகளை வெளியிட்டுள்ளனர். எவ்வித வேறுபாடுமின்றி அனைத்து கவிஞர்களையும் வளர்ந்த பெண் கவிஞர்கள் உட்பட ஆதரித்து முன்னுரை எழுதி கட்டுரைகளை வரைந்துள்ளார். இது தவிர அவருடைய கவிதையியல் பற்றிய கட்டுரைகளும் சொற்பொழிவுகளும் மிகவும் முக்கியமானவை. எல்லா கோட்பாடுகளுடன் உதாரணங்களுடன் வசீகரமான உரைநடையில் வெளிப்படுத்துவார். சான்றாக துவனி என்னும் சமஸ்கிருத கோட்பாட்டுக்கு உதாரணங்களை தேடி நாம் சங்க காடல்களுக்கு வர வேண்டும் என குறிப்பிடுவார். உலகின் சிறிய விஷயங்களே பெரிய கவிதைகளை உருவாக்குகின்றன. லிட்டில் திங்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு மேக் கிரேட் போயட்ரி. இது வில்லியம் கார்லோஸ் வில்லியம்ஸ் என்ற அமெரிக்க கவிஞருடைய கூற்று. ஷெல்லி கூறுவதைப் போல் உன்னதமான மனதின் உன்னதமான தருணங்கள் கவிதைகள் என்று கூறப்படுவதுண்டு. வாழ்வின் மிகச் சாதாரணமான நிகழ்வு கூட கவிஞரிடம் பண்பட்டு ஒரு தேர்ந்த கவிதையாக வெளிப்படுகிறது. அவருடைய ஒரு கவிதை தலையணை. இந்த கவிதை விழுவதால் சேதமில்லை, குலுங்கினால் குற்றமில்லை, மூளைகள் முட்கள் அல்ல, உருவமோர் எளிமையாகும், வாழ்க்கையில் மனிதன் கண்டுபிடித்ததில் சிறந்ததாகும் தலையணை, அதற்குள் ஒன்றும் பொறியியல் சிக்கலில்லை, பாயில்லை என்றால் வேண்டாம், தலையணை ஒன்றை போடும். கவிதைக்குள் மெல்லிய இசை, வார்த்தைகள் உடைக்கப் பெற்று புதிய நடை, கவிதையின் இயக்கம். இதை ஞானக்கூத்தன் டைனமிக்ஸ் என்று கூறுவார். மெதுவாக உயிர் பெற்று தலையணை பற்றிய விவரணை, பின் அதனை பற்றிய மதிப்பீடு, கடைசியாக அந்த கவிதை சொல்லியின் அல்லது வாசகரின் நெருக்கத்தில் கொண்டு வருவது போல நேரடியாக உரையாடல் மூலம் ஒரு விருப்பம் பற்றிய முடிவு என நவீன கவிதையின் அனைத்து இணக்கங்களையும் இந்த கவிதை உருவாக்கியிருக்கிறது. நம்மை எல்லோரும் கவனிக்க வேண்டும், நமக்குரிய நாம் நினைக்கும் முக்கியத்தை அளிக்க வேண்டும் என எல்லோருக்கும் எண்ணம். ஆனால் நான் கவனிக்கக்கூடிய எல்லையில் இருந்தாலும் கவனிக்கப்படவில்லை என்றால் என்ன செய்வது? என்ன மாதிரி இந்த கவிதை? என்னை நோக்கி ஒருவர் வந்தார், ஏதோ ஒன்றை கேட்கதைப் போல. கடையா, வீடமா, கூடமா, கோவிலா, என்ன கேட்கப் போகிறார் என்று எண்ணிக்கொண்டு நான் நின்றிருக்கையில் அநேகமாக வாயை திறந்தவர் என்னிடம் ஒன்றும் கேளாமலேயே சென்றாள். என்ன மாதிரி உலகம் இது? எனக்கு தெரிந்தவற்றை கேட்டால் சொல்லியிருக்கக்கூடும், ஆனால் அவருக்கு வேண்டிய இடம் எனக்கு தெரியாமல் போய்க்கூடும் என்று அவர் எண்ணியிருக்கலாம். ஆக இருவருக்குள் பார்வையில் மாறுபாடும் வேறுபாடும் இருக்கக்கூடும் என்பதை ஒருவருக்கு தெரிந்தது இன்னொருவருக்கு தெரியாமல் போகிறது. ஒரு சின்ன சாதாரண நிகழ்வின் மூலம் கவிதை சொல்கிறது. சமகால கவிதைகளில் காதல் கவிதைகள் அதிகமில்லை என்று ஒரு கருத்து உள்ளது. அது ஓரளவு சரியென கொள்ளலாம். புது கவிஞர்கள் காதலை விட தீவிரமான நடப்புகளையே தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படியே காதல் கவிதைகள் இருந்தாலும் அவை வித்தியாசமானவை, வெளிப்படையாக இல்லாமல் சண்டமான துணியில் மென்மையாக இயங்குகின்றன. இந்த கவிதை பவழமல்லி. கதை கேட்கப் போய்விடுவாள் அம்மா, மாடி கொட்டகைக்கு போய்விடுவார் அப்பா, சன்னத்தாலாட்டின் முதல் வரிக்கே குழந்தை தம்பி தூங்கிவிடும், சிறுபொழுது தாத்தாக்கு விசிறியதும் அவரோடு வீடு தூங்கும், பூக்களெல்லாம் மலர்ந்தோந்த இரவில் மெல்ல கட்ட வீழும் கொல்லையிலே பவழமல்லி, கதை முடிந்து தாய் திரும்பும் வேலை மட்டும், திருப்படியில் முழுநிலவில் அந்த நேரத்தனிமையில் என் நினைப்பு தோன்றுமோடி. அம்மாவை பற்றிய குறிப்பு அப்பாவை பற்றியும் இருக்கிறது, குழந்தையை பற்றியும் என் தாத்தாவை பற்றி கூட இருக்கிறது. காதல் எங்கே? மற்ற பூக்களெல்லாம் ஓய்ந்தவுடன் மெல்ல கட்ட விழும் பவழமல்லி தான் காதலியோ? மறுபடியும் தாய் பற்றிய குறிப்பு வரும்.
ஒரு கவிதை ஒரு வட்டத்துள் வருகிறது. சொல்லாமல் சொல்வது ஞானக்கூத்தனின் இயல்புகளில் ஒன்று. போராட்டம் என்று ஒரு கவிதை. இந்த கவிதைகளில் காதல் கடிதங்களை எரித்து போட்டு கதவை தாப்பால் போட்டும் அறைக்குள் வர குதிக்கின்றன. காகிதம் கரியானாலும் விரும்பினே விடுமா காதல். தனக்கு பிடித்தமில்லாத வேலையை செய்வது அந்நியமாதலாகும். தன்னுடைய விருப்பமே தன்னுடைய பணியாக இருக்க யாருக்கு வாய்க்கிறது? வேறு எதுவும் செய்ய விடாமல் வேலை தவிர்க்க முடியாமல் தொடர்ந்து துரத்துகிறது. பலர் வேலையில் மாட்டிக்கொண்டு அவஸ்தையும் படுகின்றனர், வெறி விடுத்தும் அலைகின்றனர். இதனை சொல்ல வருவது விடுமுறை தரும் பூதம். ஞாயிறு தோறும் தலைமறைவாகும் வேலை என்னும் ஒரு பூதம் வெகுகள் வந்தால் காரை திருகி இழுத்து கொண்டு போகிறது. ஒரு நாள் நீங்கள் போகலை என்றால் ஆளை அனுப்பி கொள்கிறது. மறுநாள் போனால் தீக்கனலாக கண்ணை உருட்டி பார்க்கிறது. வயிற்றுப்போக்கு, தலைவலி, காய்ச்சல், வீட்டில் ஒருவர் நலம் இல்லை என்றால் பற்பல காரணம் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. வாரம் முழுதும் பூதத்துடனே பழகிப்போன சில பேர்கள் தாமும் குட்டி பூதங்களாகி பயங்கள் காட்டி மகிழ்கின்றார். தட்டுப்பொறியின் மந்திர கீதம் கேட்டு கேட்டு பெரியேறி மனிதர் பேச்சை ஒருபோதும் மதியாதிருந்த பெரும்பூதம் உறைந்து போன இரத்தம் போன்ற அரக்கை ஒட்டி உரையனுப்பும் வயிற்றில் உன்னை அடிப்பேன் என்னும் இந்த பேச்சை அது கேட்டால். அனுபவங்கள் சார்ந்த நம்பிக்கையை புறந்தள்ளிய கவிதைகள் எழுதும் ஆங்கில சமகால கவிஞர் பிலிப் லார்கின். அவருக்கும் பிடிக்காத வேலை தொந்தரவாகப்படுகிறது. ஞானக்கூத்தனுக்கு வேலை பூதம் என்றால் இவருக்கு அது தேரை. Why should I let the toad work squat on my life? Can't I use my pitchfork and drive the brute off? 6 days of the week it sails with its sickening poison. Just for paying a few bills, that is out of proportion. லார்க்கின் எப்படியும் ஏதோ ஒரு வேலையை தவிர்க்க முடியாது என்கிற முடிவுக்கு வருகிறார். அலாவுதீனின் அற்புத பூதம் நமக்கு அடிமை என்றால் இந்த பூதம் நம்மை பயமுறுத்தி அடிமையாக்குகிறது. காட்சியும் வடிவமும் மற்றும் கற்பனையும் யதார்த்தமும் என நவீன கவிதையின் கூறுகளை இக்கவிதையில் காண முடிகிறது. எத்தனை எதிர்ப்புக்கிடையிலும் உயிர் வாழ்தல் இனிது. இருப்பிற்கான போராட்டம் தொடர்ந்த போராட்டம். 2 நிலைகளில் போராட்டம் வெளிப்படுகிறது. இந்த அண்டுவேறு கிழமை என்ற தலைப்பிட்ட நாய் பற்றிய கவிதை. வறுமை எந்த இந்திய கவினையும் பாதிக்கும் அம்சமாகும். கீழ்நிலை வறுமையையும் மத்தியத்தர போதாமையும் ஞானக்கூத்தன் கவிதைகளில் காண கிடைக்கின்றன. கடன் வாங்கிகள் கவிதை. இன்றைக்கும் 5 10 கொடு என்றேன், இதையும் சேர்த்து தருகிறேன் ஒரு வாரத்தில் என்றேன் நான். மறுத்துவிட்டான். கோவிந்தை பார்க்கலாமே, பணமில்லானாலே இல்லாத பாக்கியவான், எனக்கு கூட கடன் தந்தான் போன மாதம். தவளைகள் அப்படின்னு ஒரு கவிதை. சாப்பாட்டு சமயத்தில் மனைவியோடு சச்சரவு, பேய்க்கூட்டம் பிள்ளைக்கூட்டம், கடன் தொல்லை, ஒரு பிடுங்கி உத்தியோகம், எல்லாமும் வெறுப்பேற்ற பீத்து கொண்டு படிக்கட்டில் வந்தவன் நான் சுப்பராமன். வீட்டு வரி கட்டளையா? இல்லை என்றால் அவன் படிக்கட்டை பெயர்த்து போட்டு விடுவான். இருவருக்கும் ஹோம ஞானக்கூத்தனின் அரசியல் விமர்சன கவிதைகள் அங்கதமும் நகைச்சுவையும் கரைந்தவை. மதிப்பீடுகள் தாழ்ந்து போன அரசியல் உலகின் அவலங்களை எடுத்து கூறும் கவிதைகள் இவை. பரிசில் வாழ்க்கை, கால ஒழுவமைதி, திரும்ப நேரமில்லை, திருட்டு கொடுத்த வீடு ஆகிய கவிதைகளில் முக்கியமாக மகான் காந்தி மகான் குறிப்பிடத்தக்கது. இடைப்பிரதியாக்கம் இன்டர்டெக்சுவாலிட்டி முறையில் காந்தி பற்றிய பாரதியின் கவிதையுடன் இன்றைய அரசியல்வாதியை ஒப்புநோக்கும் போது அரசியல் அவலம் மிகுந்த வீரியத்துடன் வெளிக்கொணரப்படுவதை இந்த கவிதையில் காண முடிகிறது. மகான் காந்தி மகான். எழுந்ததும் கனைத்தார், மெல்ல சொற்பொழிவு ஆற்றலானார். வழுக்கையை சொரிந்தவாறு வாழ்க நீ எம்பான் என்றார். மேசையின் விரிப்பை துண்டி
வையத்து நாட்டில் என்றார். வேட்டியை இறுக்கிக் கொண்டு விடுதலை தவறி என்றார். பெண்களை நோட்டம் விட்டு பாழ்பட்டு நின்ற என்றார். புறப்பட்டு நான் போகச்சே பாரத தேசம் என்றார். வாழ்விக்க வந்த என்னும் எஞ்சிய பாட்டை தூக்கி ஜன்னல் வழியே போட்டார். தெருவிலே சொர்க்கிக்கொள். சில கவிதைகள் புரிவதற்கு கடினமாக இருக்கலாம். அநேகமாக ஒவ்வொரு கவிதையிலும் 2 அதற்கு மேற்கொண்டோ தளங்கள் உண்டு. ஆனால் மொத்தமாக ஒரு பிரபஞ்சம் படைக்கப்படுகிறது. கவிதை பிரபஞ்சம் இயற்கையிலிருந்து மனிதர்கள் வரை மற்றும் பரிச்சயமான அன்றாட வாழ்வுகள் என பழைய உலக மதிப்புகளை புதிய மதிப்புகளுடன் உரசி புதிய நவீன தன்மைகளுடன் கவிதை உருவாகின்றன. கவிதைகளில் சாதாரண பொருட்கள், விலங்குகள், மனிதர்கள் மீது கருணை, பரிவு, புரிதல் தெரிகிறது. கனவில் ஒரு மனிதன். ஒருவனை கனவில் கண்டேன். உதடுகள், பற்கள், கண்கள், தலைமையில் நகங்கள் எல்லாம் அனைத்துமே மனிதன் போல இருந்திடும் அவனை கண்டேன். கனவிலும் மனிதன் போல தோன்றினால் மனிதன்தானா? வாழ்வின் புரிந்து கொள்ள முடியாத புதிர்களை அவை இருப்பதென்று புரிந்து கொள்ளலும் ஒரு வகை திறன்தானே. கடைசி கவிதை உபதேசம். அன்பை தவிர வேறொரு செய்தி விளம்பத் தகுந்ததாய் உலகில் இல்லை. நீண்டதாய் எங்கும் செல்வதாய் இருக்க வேண்டும் என் அன்பு. இதுவே அவருடைய முடிவான குற்றாகும். எனக்கு தொழில் கவிதை இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என ஞானக்கூத்தனுக்கு உலக வாழ்க்கை ஒரு பொருட்டே அல்ல. கவிதையும் கவிதையை சார்ந்த செயல்பாடுமே அவர் நேரத்தை ஆக்கமித்திருக்கும். அவருடைய நகைச்சுவை உணர்வு மிகவும் அற்புதமானது. கடைசியாக அவர் கலந்து கொண்ட கூட்டங்களில் மனுஷபுத்திரனின் கவிதை வெளியேற்று விழாவும் ஒன்று. அதில் பேச்சை தொடங்கும் போது அவர் கூறியதாவது: நற்றிணையில் ஒரு கவிதை. ஒருவர் மீன் பிடிக்க செல்கிறார். குழந்தைகள் கூட வருவேன் என்று அடம் பிடிக்கின்றன. அவர்களுக்கு பணம் பழங்கள் கொடுத்துவிட்டு அவர் செல்கிறார். நான் இந்த கூட்டத்துக்கு வரும்போது 2 பேர் அங்கிள் அங்கிள் நாங்களும் வருவோம் என்று அடம் பிடிக்கிறார்கள். சரி என்று அவர்களை கூட்டிக் கொண்டு வந்துவிட்டேன். அவர்கள் தலதோஷமும் இருமலுமே என்று இருமலுக்கிடையில் ஞானக்கூத்தன் குறிப்பிடுகிறார். நவீன தமிழ் கவிதைக்கு வித்திட்டு வழிகாட்டி நடத்திய கவிஞர் ஞானக்கூத்தனை முடிவாக எப்படி கணிப்பது? இன்னும் சில 10 ஆண்டுகளில் தமிழின் நவீன கவிதை வரலாறு எழுதப்படும் போது பாரதிக்கு பின் முக்கியமான கவிஞராக அவதானிக்கப்படுவார் என ஊகிக்க இடமிருக்கிறது. நன்றி.